பொதுவாக நாம் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயங்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப யாராவது இப்ப உங்களுக்குள்ளே சொல்றேன், நான் இயேசுவை பார்த்தாக வேண்டும், நீங்கள் இத்தனை போதகராக இருக்கிறீங்க, ஜான்சன் சார் போதிக்கிறார், எல்லாமே பண்றார், நான் இன்றைக்கு என்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை நான் பார்த்தாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்ப கிட்டதான் பேசுறேன். இல்ல, ஆமா சொல்லுங்க. அப்ப எதுக்காக நீங்க வரீங்க? நான் கேட்கிறேன், எதுக்காக வரீங்க? நம்ம என்னுடைய தாயை நான் பார்க்க முடியும், என்னுடைய தந்தையை நான் பார்க்க முடியும், என்னுடைய சகோதரியை பார்க்க முடியும், சகோதரை பார்க்க முடியும், நண்பர்களை பார்க்க முடியும். உங்களால் ஆண்டவரை பார்க்க முடியுமா? உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கிறதா? நான் எவ்வளவு ஜபம் பண்றேன், எனக்கு நான் பார்க்க முடியலையே. ஆண்டவரே, நான் உட்கார்ந்து கிட்டத்தட்ட முழங்காலிட்டு 1 மணி நேரம் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, நான் 5 மணி நேரம் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, நான் 24 மணி நேரம் ஜபத்திலே இருக்கிறேன். உங்களை பார்க்க முடியலையே. அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யா? நான் எனக்கு அந்த பைபிள் வசனங்கள் முழுமையாக தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் நான் ஜபித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். நான் 10 ஆண்டுகளாக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் 20 ஆண்டுகளாக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் பார்க்க முடியவில்லையா ஆண்டவரே? உன்னை கேட்பது உண்டா இல்லையா? நீங்க கேட்கலாம், சான்சன் சார் கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லையா? அவர் மனதுக்குள் நிச்சயமாக கேட்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் கேட்டிருக்கீங்களா இல்லையா சார்? கண்டிப்பா கேட்டிருப்பா சார். நீங்க கேட்டிருப்பீங்களா? நம்ம ஜெபிக்கிறோம், உங்களை காண முடியல, கடவுளை நான் எப்படி பார்ப்பது, நான் பார்க்க முடியவில்லையே, என்னால் பார்க்க வேண்டும், நான் பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏன் முடியாது சொல்லுங்க. அப்படிலாம் அவரை பார்த்த என் கடவுளை பார்த்து நம்மளே உயிரோடு முடியாது. இல்ல இல்ல, அது அது இன்னொரு அர்த்தம் வரும் நேரடியா. அது சொல்லும். வெரி குட் வெரி குட். நீங்க ஆவிக்குரியரை பார்க்கலாம், ஆனா நேரடியாக கடவுளை நான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் கடவுளை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமான்ட்டு. சரி, நான் என்ன தெரியுமா பண்றேன், உங்களை நல்ல வெயில் காலம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் வெயில் தான். 12 மணிக்கு போயிட்டு நீங்க சூரியனை 1 நிமிஷம் பாத்திர முடியுமா? நான் கேட்கிறேன். நல்ல உச்சி சூரியனை நீங்க 1 நிமிஷம் பாத்திர முடியுமா? கடவுள் உருவாக்கிய சூரியனை உங்களால் பார்க்க முடியாத போது கடவுளை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? முடியுமா? முடியாது. அதற்காக தான் அவர் ஆவியானவர். யார் அனுப்புறாரு? ஆவியானவர் அனுப்புறார். ஆவியானவர் உங்களை தொடும் பொழுது, ஒவ்வொருத்தரும் தொடும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம் நம்மை கடவுள் தொட்டு விட்டார் என்று. எதற்காக இதை சொன்னேன் என்றால், நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, நான் கடவுளையே பார்க்க முடியல. நம்மள சொல்ல நிறைய பேர் விளையாட்டுலாம் சொல்லுவாங்க, கையில பைபிள் எடுத்துன்னு போறாங்க, பிரேயர் பண்றாங்க, கடவுளை பார்த்து ஹோலி ஸ்பிரிட்ன்றாங்க, கடவுளை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. பின்னாடி பேசுவாங்க. ஆனால் அது பேசும்போது இப்படி சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன், நீங்க சூரியனை பாருங்க, முதல்ல சூரியனை பார்த்துருவாங்க, என்னுடைய கடவுளை நான் காட்டுகிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டும். எப்படி? ஜான்சன் சார் அந்த மாதிரி உங்களை யாராவது கேட்டா, நிச்சயமாக நான் கடவுளை காட்டுகிறேன், நான் இயேசுவை காட்டுகிறேன், வாருங்கள் என்னோடு 12 மணிக்கு அந்த சூரியனை பாருங்க, 1 நிமிஷம் பாருங்க, நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் என்னுடைய கடவுளை நான் காட்டுகிறேன், இயேசுவை காட்டுகிறேன் சொல்லுங்க. அப்போது தெரியும் அவர்களுக்கு கடவுள் இருப்பது உண்மையா இல்லையா. அதே போல் நமக்கு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ஆவியானவர் அருட்கொடைகள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான், அதாவது நமக்கு நம்ம அவர் தொடரும். அவர் தொடர்ந்து எப்படி உணர்வீர்கள் என்று சொல்ல முடியுமா? உங்களால் எப்படி உணர முடியும்? இல்ல, அவர் நம்மளை தொட்டு விட்டார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் உணர்கிறீர்கள்? அதுதான் அடிக்கடி ஜான்சன் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் வந்ததே அவருக்காகத்தான். ஏன்னா அடுத்த ஜெபம் அவர் பண்ணுவார். உணர்வு எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் ஆவியில் உணரலாம், ஆனா அந்த ஆவியானவர் உண்மையாக, அதாவது உண்மையாகவே உங்களுக்குள் ஹோலி ஸ்பிரிட் இறங்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உடல் இருக்கு தெரியுங்களா, அந்த கால் பாத தலை உச்சி வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் வரும். அதாவது எப்படி வைப்ரேஷன் வரும், அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அப்போ கடவுள் என்னோடு இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்டார். இப்ப சிலர் பாத்தீங்கன்னா
நிறைய பேர் நான் சொல்ல வரேன், அதாவது இதுதான் அதை நான் உண்மையை மட்டும் சொல்கிறேன், நம்ம எப்படி உணர முடியும்னு சொல்லிட்டு சிலது வந்து கிளாஸ் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஆவியானவர் நமக்கு வரும்போது உண்மையாகவே நமக்கு உணர்த்துவார். நம்முடைய உள்ளங்காலின் தலை வரைக்கும் வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச, உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வந்துட்டு நீ கையில தட்டுறீங்க பாத்தீங்களா, அப்பதான் நம்மள வந்து ஆண்டவர் தொடுகிறார் என்று. அதுவே சில பேர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை பேசுவாங்க. ஆவியானவர் வந்து பல விதத்தில் நமக்கு வந்து இது போடுவாங்க. கிட்டத்தட்ட 7 விதமான ஆவியானவர் இருக்கிறாங்க. நமக்கு வந்து சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிவதற்கோட நம்மளுக்கு ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? அதே போல நம்மளை சுத்தி இந்த அக்னி ஆவியானவர் சொல்லுவாங்க, அதுவும் இருப்பாங்க. அதாவது தீய சக்தியை ஓட்டக்கூட ஆவியானவர் இருப்பாங்க. இது போல ஆவியானவர் வந்து பல விதத்தில் வந்து நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்க அதை உணர வேண்டும். நான் ஏதோ பைபிள் எடுத்துட்டு பாஸ்டர் பிரேயர் பண்றாரு, நான் உட்காந்துட்டேன், இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணிட்டேன், பிரேயர் பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். அதோட நம்மளுடைய விஷயத்தை நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ஆவியான மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னுடைய கரங்களை தட்டி நான் தட்டுகிறேன், என் கரங்கள் அப்படியே வந்து பரபரப்புன்னு தட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் உங்களுக்குள்ள அந்த கரண்ட் ஷாக் மாதிரி வரும், அந்த வைப்ரேஷன் இருக்கும். அப்போதுதான் உங்களுக்குள் ஆண்டவர் இறங்கி விட்டார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அது உண்மை, பொய் இல்ல. அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள கடவுள் ஆண்டவர் இருக்கிறார், அது உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல நாமெல்லாம் என்ன மனிதர்கள், நாமெல்லாம் மனிதர்கள். நாம் வாழும்பொழுது எல்லாமே இன்பம் துன்பம் இருக்கும். வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் கண்டிப்பா இல்லாம இருக்கவே இருக்காது. நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்ம குழந்தை எல்லாம் இருக்கும் போது சரி, நம்மளுடைய படிப்பு இதெல்லாமே போயினே இருக்கும். ஒரு விஷயத்தைய சில பேர் பாத்தீங்கன்னா, நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். இப்போ பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணிட்டு நீங்க உடல்நிலை சரியாம இருப்பாருன்னு நினைச்சீங்களா, நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க, அப்படியே இருக்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடவுளை நாம் எப்படி பார்க்க வேண்டும். அதனால்தான் கடவுள் நேரடியாக கடவுளாகவே பிறக்கவில்லை, மாறாக கடவுள் மனிதராக பிறந்தார், நம்மோடு வாழ்ந்தார். கடவுள் பிறந்து ஒரு 12 வயசு வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பைபிள்ல வராது. அதோட டைரக்டா பாத்தீங்கன்னா 30 வயசுல தான் வரும். எப்படி கடவுள் ஆண்டவர் வந்து 30 வயசு இருக்கும் போது அவர் போல அநேக அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அவர் செய்வதெல்லாம் பாத்தீங்கன்னா பிறவியிலே குருடனாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். என்னென்ன பண்ணாரு சொல்லுங்க தெரியும், என்னென்ன பண்ணாரு? 13 அற்புதங்கள் செய்திருக்காரு. என்னென்ன செய்தார்? மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், நிரந்தர ஊனமுற்றவனை நடக்க செய்தார். அதுதான் பிறவியிலே பார்வையின்றி கிடந்தவனுக்கு பார்வை அளித்தார். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவர் என்றால் ஒருத்தர் தான், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இதே நான் ஒரு மனிதன் என்னோடு இருக்கிறார், என்னோட ஆண்டவர் இருக்கிறார், பார்வையற்றவர்களே இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு பார்வை தருகிறேன் என்றால் அது பொய். என்னால் முடியுமா? என்னால் முடியாது. எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், அதை என்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு நிரந்தர குருடனை என்னால் குணப்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது, அது அத்தனை பொய். அதே போல் மரித்த ஒருவரை போயிட்டு ஆண்டோனி நான் ஆண்டவர் வந்திருக்கிறேன் எழுந்திரு அப்படின்னு சொன்னா எழுச்சிருவாரா? ஏன்னா அது என்னால பண்ண முடியாது. எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் போயிட்டேன், மரித்த ஆண்டனி போயிட்டு ஆண்டனி இதோட நான் உன் கட்டளை இருக்கிறேன், வா எழுந்து வா அப்படின்னு எழுச்சிருவாரா? நடக்காது, அது பொய். பிறவி குருடனை கூட்டு வந்துட்டு நான் வந்து உன் பார்வை தரேன், அதுவும் பொய். நடக்க முடியாதவர்களை கூடவனை, அதாவது பிறவியிலே நடக்க முடியாதவர் இருப்பார், ஒரு கால பூம்பிப்பு எல்லாமே இதுவா இருக்கும், அவரை போட்டு நான் இப்ப உனக்காக ஜெபிக்கிறேன், நீ எழுந்து நடப்பா என்றால் முடியுமா? உண்மை, இதுதான் உண்மை, பொய் பேசக்கூடாது. ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் இருக்கக்கூடிய இதில நாம் யாரும் பொய் பேசவே கூடாது. அதெல்லாம் நம்மளால் முடியாது. அதற்கு தான் சொல்கிறேன், ஆண்டவர் மனிதர்களை கடவுளாக எப்படி பிரிக்கிறார் என்று பார்த்துக் கொள்வோமோ அப்போ சிறிதாக. எப்படி ஒரு மனிதனை நாம் கடவுளாக பார்க்கிறோம், புரியுதா? எப்படி ஒரு மனிதனை நாம் கடவுளாக ஜீசஸாக,
அவருக்கு கீழே அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. இது நான் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் போல நான் ஜான்சன் சார் கேட்டுக்கிறேன். சார் சொல்லுங்க சார். அதாவது கடவுள் எப்படி, அதாவது மனிதனை எப்படி கடவுளாக பார்க்கிறோம், எந்த விதத்தில் கடவுளாக பார்க்கிறோம்? நன்மை செய்து, அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க. பாஸ்டர் வந்து நன்மை செய்து அப்படியே முடிச்சிட்டாரு. வெரி குட். இப்பொழுது நாம் எப்படி பார்க்க மனிதனை கடவுளாக எந்தெந்த விதத்தில் பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறோம். சரியா? நாம் உடல்நிலை எங்க போகிறோம்? ஹாஸ்பிட்டல். அங்க யாரு இருப்பாங்க? டாக்டர். அந்த டாக்டரை கடவுளாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த டாக்டரை அவர் நம் உயிரை காப்பாற்றி கொடுத்தால் அவரை கடவுளாக பார்க்கிறோம். இன்னைக்கு எனக்கு நான் வண்டியில போற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்படியே நம்மள வந்து ஒரு 10 பேர் சொல்லு, அது எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி பேசிட்டு இருக்காது. ஐயோ ஒரு பையன் விழுந்து விட்டானே அப்படின்னு துடிச்சு வந்து நம்மள தூக்கி நம்மள ஆம்புலன்ஸ் வச்சு காப்பாத்துறாங்க பாத்தீங்களா? அங்கே அவர்களை நாம் கடவுளாக பார்க்கிறோம். ஐயா எனக்கு ஒரு வேளை சோறு இல்லை, பசி இல்லை, நான் கஷ்டப்படுகிறேன், நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஒரு வேளை சோறு போடுமா தாயே, ஒரு வேளை சோறு போடு. உண்மையாகவே அவன் சாப்பிடாமல் இருப்பான், உண்மையாகவே அவனுக்கு பசி இருக்கும், உண்மையாகவே அவனால் வாழ முடியாம தொங்கி போயிருப்பான். நீங்கள் ஒரு வேளை சோறு போட்டால் அவனுக்கு நீங்கள் யாராக தெரிவீர்கள்? கடவுளாக தெரிவீர்கள். இதைதான் ஆண்டவர் சொல்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நேரடியாக வரவில்லை, மனித ரூபத்தில் பிறந்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனித ரூபத்தில் புரிந்து, எனக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். இல்ல கடவுள் வேற ஒருவரை நான் வந்து காப்பாத்திடுவார், வரமாட்டார். எப்படி வரமாட்டார்? ஒவ்வொருத்தரையும் கடவுள் மனித ரூபத்தில் தான் வருவார்கள், மனித ரூபத்தில் தான் காப்பாற்றுவார்கள். ஐயா என்னால் படிக்க முடியவில்லை, நான் நல்லா படிக்கக்கூடிய பையன், நிறைய மார்க் எடுக்கக்கூடிய, நான் +2 பாஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் காலேஜுக்கு போனோம், என்னால படிக்கிறதுக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறேன். அந்த நேரத்தில் ஜான்சன் சார் போன்ற சகோதரர்கள் உதவி செய்து அவருக்கு கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அங்கே நாம் யாரை கடவுளாக பார்க்கிறோம்? ஐயா அவர்களை கடவுளாக பார்க்கிறோம். இதோ உங்களெல்லாம் வைத்துக் கொண்டு அவர் கடவுளிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவரை நாம் கடவுளாக பார்க்கிறோம். அதே போல்தான், அதுதான் நாம் யாரை புரிந்ததமா, நம்ம யாரை கடவுள். அதனால் வந்து கடவுள் எதுவுமே வந்து நேரடியாக செய்து விடுவார் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். கடவுள் ஒவ்வொருத்தரும் மனித ரூபத்தில் தான் செய்வார், நேரடியாக செய்ய மாட்டார். எல்லாமே மனிதன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதே போல் நீங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்களும் கடவுளாக மாறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறேன், கடவுளாக மாறலாம். நீ நல்ல ஒரு பெரிய ஆளாயிட்டு, நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டு, சரியா, நீ பிறருக்காக, ஏழை எளிய மக்களுக்காக நீ உதவி செய்தாய், உன்னுடைய பணியை நீ செய்தாய், சிறப்பாக செய்தாய் என்றால் நீயும் கடவுளாகுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான். மற்றபடி நான் பெஞ்சமின் வந்து விட்டேன், இவருக்குள்ள கடவுள் இருக்கிறார், இவருக்கு நிறைய பேனர்லாம் போட்டுருக்காரு சார், இவர் நல்லா ஜெபிப்பாரு, இவர் வந்து தொட்டார்னா வந்து எல்லாமே சரியாயிடும், இவருக்கு அப்படியே கூப்பிட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னா போய் நானே ஒரு பாவி. எப்படி? நான் ஒரு பாவி. உங்களை எடுத்து சொல்ல போனா நான் ஒரு பாவி. என்னுடைய சொல்லாலும் செயலாலும் கடந்து தவறினாலும் நான் பல்வேறு பாவங்கள் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நாம் தினந்தினம் ஒருத்தர் திட்டா கூட நம்ம பாவி ஆகிறோம். நம்மளால திட்டாம இருக்க முடியுமா? ஒருத்தர திடீர்னு போயிட்டே ரோட கிராஸ் பண்ணுவாங்க, பல டெய்லி எங்க வீட்டுல திட்டுவாங்க. நீங்க வண்டி ஓட்டே போனீங்கன்னா டெய்லி யாராவது அந்த மாதிரி பசங்க வண்டி ஓட்டுவாங்க. நம்ம ஸ்லோவா போனா கூட நம்மள இடிக்கிற மாதிரி வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்ப நம்ம வாயில இருந்து திட்டுவோம், எப்படி பண்றான் பாருங்க, ஏதோ திட்டுவோம். அதே போல நம்முடைய செயல்கள் சரி, எல்லாத்துலயுமே நம்ம பாவம் செய்து விட்டா. நான் பாவி அல்ல, நான் தூய்மையானவன். நீங்க இருக்கிற நீங்கெல்லாம் பாவி, நான் மட்டும் தூய. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேரு சொல்லுவாங்க, நீங்களெல்லாம் பாவி, நீங்களெல்லாம் பிசாசு, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிதான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் நீங்கள் பாவிகளான கடவுள் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது கடவுள் அதை மன்னிக்கிறார். அதே போன்று பிசாசு என்று யாருமே கிடையாது.
நான் யாரை பிசாசு என்று சொல்கிறேன் என்று கேளுங்கள். யாரை பிசாசு என்று சொல்கிறேன்? ஒரு நிமிஷம் சார், நாம் யாரை பிசாசு என்று சொல்கிறோம்? நமக்கு விரோதமா செய்கிறோம் பிசாசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடியது அத்தனையுமே பிசாசு. ஆனா எல்லாருமே பிசாச செய்து யார் செய்யறான்? மனுஷன் தான் செய்வான். பாவம் செய்கிற மனுஷன் தான் செய்வான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போர், அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க? போர் புரியுறாங்க. எத்தனை லட்சம் பேர் சாவறாங்க. இதெல்லாம் என்ன செயல்? யாருடைய செயல்? சாத்தானுடைய செயல். அவன் ஜீசஸ கும்பிட்டோம், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும். ஆனால் எதுவுமே தெரியாத அப்பாவி மக்களை அழிக்கிறார்கள்ல, அதுல எவ்வளவு கொடுமையான விஷயம். அதாவது அவங்க கம்மன் விட்டா அப்புறம் எதுக்கு கடவுள் வந்து சமாதானத்தை பற்றி பேசுகிறார்? உங்களிடத்துல எதுக்கு பேசுகிறார் சமாதானத்தை பத்தி? எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள், சமாதானத்தோடு இருங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், அப்பொழுதுதான் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? அவர் எதிர்பார்ப்பது என்ன? எதிர்பார்ப்பு என்ன? அன்பு. அன்பு இருந்தால் இது போன்ற சண்டை சச்சரவு வருமா? அம்மாக்கு நிறைய அன்பு இருக்கு, அவங்க போறாங்க, அவங்கள கூட திட்டாங்க, சரி நம்ம புள்ள தானே, திட்டா திட்டின்னு போயிட்டு கம்மன் போயிட்டாங்கன்னா அது அன்பு. அன்பு வந்து எப்பொழுதுமே வந்து கோபம் கொள்ளாது. எப்படி? கோபம் கொள்ளாது. கோபம் தான் இருக்கிறதுலே மோசமான பிசாசு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கோபம் வந்தா நாம் என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. அதுதான் பிசாசு. எது பிசாசு? கோபம் தான் பிசாசு. அதேதான் அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? தனிப்பட்ட விரோதம். எப்படி? தனிப்பட்ட விரோதம். ஒரு தனிப்பட்ட விரோதத்தால் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் சாவறாங்க. பாவம், குழந்தைகள், கை குழந்தைகள், பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகள், பாவம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பாவி மக்களை தான் இவர்கள் சாகடிக்கிறார்கள். அப்போ நீ என்னதான் நீ ஜீசஸ கும்பிட்டாலும் என்னதான் இது பண்ணாலும் கடவுள் ஒருபோதும் உன்னை போன்ற ஆட்களை மன்னிக்க மாட்டார். நீ அதே போலதான் எத்தனை லட்சம் பேர் அழிக்கிறியோ அங்கே உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கொடூரமான விஷயத்தை நீ அனுபவிப்பாய். நீ மோட்சத்துக்குலாம் போக முடியாது, நீ நரகத்துக்கு தான் போக. இப்ப நாம கூட சண்டை போடுறேன்னா சரி பரவாயில்ல, இப்ப திருவ கூட நான் சில விஷயத்த திட்டுவேன். திட்டா என்னை எதிர்த்து ஒரு வாசப்பட்டு பேச மாட்டான், நல்ல விஷயத்துக்காக திட்டுவேன். அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா சரிண்ணா சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்க வேண்டும். இதுதான் என்னது? அன்பு. உடனே கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா நம்ம வார்த்தை வந்து எப்படின்னா வேற மாதிரி இருக்கும். கோபப்பட்டு அடிச்சிருவோம், அப்ப என்ன சண்டையாகும் ஒருத்தர். அப்ப என்ன இருக்கு? நம்ம அப்படி கடவுளை கும்பிட்டு என்ன இருக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. அதை ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார். உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சா? கேட்டுதான் இருக்கீங்களா? அடுத்த கேள்வி உங்களதான் நான் கேட்பேன். சரியா? புரிஞ்சுதா? யாரு பிசாசு இருக்குது? மனிதன். மனிதன் சொல்லிட்டீங்க, அப்ப என்ன சொல்றீங்களா? நல்ல மனிதன் தேவனுக்கு விரோதமாக, மனிதனுக்குள்ளே மனிதருக்கு விரோதமாக இருக்க கோவப்பட்டு தனிப்பட்ட அவர்கள் தான் பிசாசு. மற்றபடி நீங்கள் எல்லோருமே நல்லவர்கள் தான். பிசாசா? நல்லவர்கள் தான். நாம் எல்லோருமே நல்லவர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு உதவினா எல்லாரும் செய்யறாங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் செய்வாங்க, ஏதாவது ஒருத்தர் செய்வாங்க. அதனால் மனுஷன் அத்தனை பேர் நல்லவங்க தான். அவங்க வளரும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை வந்து நம்மளுடைய அத்தனை இதையும் மாற்றுகிறது. அதற்குத்தான் கோபம் கொள்ளாதீர்கள். கொள்ளாமல் இருக்க முடியாது. அந்த கோபம் பட்டாலும் கொஞ்சமா பட்டுக்கிட்டு அடக்கிக்க, அப்படியே இது பண்ணிக்கங்க. சரியா? ரொம்ப கோபப்படாதுங்க. அடுத்தபடியா என்ன சான்சஸ் சார் எதிர்பார்க்கறீங்க நீங்க? இல்ல சான்சஸ் சார் பார்த்துட்டே இருக்காது பாஸ்டர். நான் வந்து